3,62,429 பேர் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கோவை மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கு, என்னென்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 10 தொகுதிகளை பார்க்கும் பொழுது கோவை மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் உள்ளிட்ட இந்த 10 தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலின் அடிப்படையில நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 6,50,690 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான விவரங்கள் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இறந்த வாக்காளர்கள் ஏற்கனவே பட்டியலில் இருந்து உயிரிழந்தவர்கள் தற்பொழுது வரை அந்த பட்டியலில் இருந்தார்கள். தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின்படி சுமார் 1,19,489 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த பட்டியலில் இருந்து. அதே போன்று அந்த முகவரியில் மாற்றம், அதாவது ஏற்கனவே இந்த முகவரியில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பட்டியலில் இருந்தவர்கள் இந்த சீர்திருத்தத்திற்கு பிறகு 1,08,360 வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே இருந்த முகவரியிலிருந்து நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் 3,99,159 பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரே பெயர் 2 பகுதிகளில் இருக்கிறது. 2 வாக்குச்சாவடிகளில் ஒரே பெயர், அந்த இரட்டை பதிவுகள் என்ற அடிப்படையில 23,202 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு காரணங்கள் அப்படி என்ற அடிப்படையில இதர காரணங்களாக 380 வாக்காளர்கள் என மொத்தமாக சுமார் ஒரு 6,50,590 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இந்த 10 தொகுதிகளையும் சேர்த்து 32,25,198 பேர் இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து இடம்பெற்றிருந்தார்கள். தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களை தவிர்த்து புதிதாக அந்த பட்டியலில் இருப்பவர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில 25,74,608 பேர் தற்பொழுது இந்த புதிய வாக்காளர் வரைவு பட்டியலின் கீழே வந்து வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியலைத்தான் கோவை மாவட்ட ஆட்சியரும் கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். பிரியங்கா.